கனகசபேசன் மனைவி ராஜேஸ்வரியுடன் சினிமா தேட்டரை அடைந்த பொழுது மெல்ல இருட்ட ஆரம்பித்திருந்தது. பழைய படம் என்பதால் கூட்டம் அவ்வளவாக இல்லை. டிக்கெட் வாங்க சட்டை பையிலிருந்து பணத்தை எடுத்த பொழுது அவரை நெருங்கிய இளைஞன் ஒருவன் சார் என்று தயக்கத்துடன் அழைத்தான். என்ன என்கிற பாவனையில் அவனை ஏறிட்டு பார்த்தார் கனகசபை. சார், என் நம்பனுக்கும் சேர்த்து டிக்கெட் எடுத்துட்டேன். அவனுக்கு ஏதோ அவசர வேலையாம், வர முடியாதுன்னு இப்போ ஃபோன் செய்து சொல்கிறான். தனியாக உட்கார்ந்து படம் பார்க்க எனக்கு பிடிக்கல. இந்த டிக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கிறீங்களா என்று பவ்யமாகவே கேட்டான். சிறிது யோசித்து, சரி கொடுங்க தம்பி என்று அவன் கொடுத்த டிக்கெட்களை வாங்கி கொண்டு, இந்தா தம்பி பணம் என்றார். சேச்சா, பணமெல்லாம் வேண்டாம் சார். என் நண்பன் வந்திருந்தா நான் படம் பார்த்துருப்பேன் இல்லையா? அவனுக்கு பதிலாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. நானே படம் பார்த்ததா நினச்சிக்கிறேன். அது எப்படி தம்பி? இந்த பணத்தை நீங்கள் வாங்கித்தான் ஆகணும். அவர் எவ்வளவு வற்புறுத்தியும் அவன் பணம் வாங்க மறுத்துவிட்டான். சார், படம் போகிறான், சீக்கிரமாக போய் பாருங்க சார் என அவசரப்படுத்திவிட்டு அவர்களை தியேட்டருக்குள் அனுப்பிவிட்டு அங்கிருந்து அகன்று கொண்டான் அந்த இளைஞன். தம்பி, யாரோ நல்ல பையனாம் தெரிகிறான். ராஜேஸ்வரி சொன்னது அவன் காதில் விழாமல் இல்லை. ஒரு வாரம் ஓடியிருக்கும். கோவில் பிரகாரத்தை சுற்றி வந்து கொண்டிருந்தனர் கனகசபேசனும் ராஜேஸ்வரியும். எதிரே அவன் வணக்கம் சார் சட்டென அடையாளம் கண்டு, அடடா நீங்களா தம்பி, நல்லா இருக்கீங்களா என்றவர் மனைவி பக்கம் திரும்பி, அன்னைக்கு நமக்கு சினிமா டிக்கெட் கொடுத்தார் இல்லையா, அந்த தம்பி தான் என்றார். தெரியுமே, நல்ல ஞாபகம் இருக்கே என்றாள் ராஜேஸ்வரி. இந்தாங்க தம்பி பிரசாதம், பயபக்தியுடன் வாங்கி கொண்டாள். பேசிக்கொண்டே நடந்து கோவிலை சுற்றி பின்பக்கம் வந்து குளத்து படிக்கட்டில் அமர்ந்தார்கள். உங்கள் பேரை சொல்லலையே என்று கேட்டார் கனகசபேசன். என் பேர் ராஜகோபால், சுருக்கமாக ராஜுன்னு கூப்பிடுவாங்க. பேங்க்கில் வேலை செய்கிறேன். ஓ அப்படியா, ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? இல்லை சார், இப்போதைக்கு செய்கிற மாதிரி ஐடியா இல்லை. ஏன் தம்பி? வேலையில் சேர்ந்து 2 வருஷம் தான் ஆகுது. பேங்க் எக்ஸாம் எழுதியிருக்கிறேன். அதில் பாஸ் ஆகிட்டா ப்ரொமோஷனும் நல்ல சம்பளமும் கிடைக்கும். அதுக்கப்புறம் கல்யாணத்தை பற்றி யோசிக்கலாம்னு இருக்கேன். பேஷ், வாழ்க்கையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி திட்டம் போட்டு நடந்துக்கிற உங்கள் நல்ல பழக்கத்தை பாராட்டுறேன் என்றவர். சரி தம்பி, அப்போ நாங்கள் கிளம்புகிறோம் என சொல்லி எழுந்து கொண்டார் கனகசபேசன். ரொம்ப நல்லது சார் என்று கூறி கரம் குவித்து வணங்கி விடை பெற்றான் ராஜ் என்கிற ராஜகோபால். மண்டையை பிளக்கும் உச்சி வெயில். மின்வாரிய அலுவலகத்தில் செம கூட்டம். கட்டணம் செலுத்த நீண்ட வரிசையில் காத்திருந்தனர் மக்கள். வரிசையோ நத்தை வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்தது. தலையில் துண்டை போட்டுக்கொண்டு சிரமப்பட்டு நின்று கொண்டிருந்தார் கனகசபேசன். குட் மார்னிங் சார். அவர் காதருகே ஒலித்த குரல் கேட்டு திரும்பினார் ராஜகோபால். வெரி குட் மார்னிங். வாங்க தம்பி, நீங்களும் பணம் செலுத்த வந்தீங்களா? இல்லை சார், இந்த வழியாத்தான் போய்கிட்டு இருந்தேன். உங்களை பார்த்ததும் தான் வண்டியை நிறுத்திட்டேன். கொடுங்க சார், நான் கட்டிடுறேன். அடடா, உங்களுக்கு எதுக்கு தம்பி சிரமம்? ஒரு சிரமமும் இல்லை சார். இந்த வேகாத வெயிலில் ஏன் இப்படி கஷ்டப்படுறீங்க? அதோ அந்த புளிய மரத்து நிழலில் போய் உட்காருங்க, நான் பில்லை கட்டிட்டு வந்துடுறேன். பலவந்தமாய் அவர் கையிலிருந்த அட்டையையும் பணத்தையும் பிடுங்கிக் கொண்டான். கனகசபேசன் மரநிழலுக்கு வந்த பொழுது சொர்க்கத்துக்கே வந்தது போல் இருந்தது. அரை மணி நேரத்துக்கு பின் வந்த ராஜகோபால், இந்தாங்க சார் என்று மின்னட்டையை மீதி பணத்துடன் திருப்பி கொடுத்தார். ரொம்ப நன்றி தம்பி என்றவாறு கிளம்பினார். சப்பாடா என வீட்டுக்குள் நுழைந்த கனகசபேசனை பார்த்து அவர் மனைவி ராஜேஸ்வரி வந்து கேட்டாள். மின்விசிறியை முடுக்கிவிட்டு, என்னங்க கரண்ட் பில் கட்டிட்டீங்களா என்று கேட்டுக்கொண்டே வந்து அமர்ந்தாள். ராஜி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இபி ஆஃபீஸில் பயங்கர கியூ. வெயில நிற்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. உடம்பெல்லாம் ஒரே வியர்வை ஆறா பெருகி பிசு பிசுக்குது. அந்த நேரம் பார்த்து அங்கே வந்தது யார் தெரியுமா? யாருங்க? நம்ம ராஜகோபால் தம்பி தான். என்னை நிழலில் உட்கார வச்சுட்டு பணத்தை வாங்கி பில்லை கட்டி என்னை அனுப்பி வச்சுது. அப்படியா? இந்த காலத்தில், அதுவும் இவ்வளவு சின்ன வயசில் இப்படி மற்றவங்களுக்கு உதவுற குணம் ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க வரும் என்று பெருமையாக பேசினாள் ராஜேஸ்வரி. நீ சொல்கிறது 100க்கு 100 உண்மை ராஜி. சமூக சேவைங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. இள வயசில் சேவை மனப்பான்மை இருந்தால் வயசாக இன்னும் கூடி ரத்தத்திலே ஊறி போகும். இவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அங்கே வந்தாள் மகள் மலர்விழி. அப்பா, என்னம்மா? ஒரு நல்ல வேக்கன்சி வந்திருக்குதுப்பா, அதுக்கு விண்ணப்பிக்கலாம்னு நினைக்கிறேன்ப்பா. எதுக்குமா வேலைக்கெல்லாம் போகணும்னு நினைக்கிற? என்னப்பா நீங்கள் பிகாம் வரை படிக்க வச்சுட்டு இப்போ இப்படி பேசுகிறீங்க? இந்த காலத்தில் பொண்ணுங்க வேலைக்கு போகிறதெல்லாம் சர்வ சாதாரணம் அப்பா. ஆமாங்க, பக்கத்து வீட்டு மாமி கூட சொன்னாங்க.
நல்ல விஷயம்தான் என்று ராஜியும் சப்போர்ட் செய்தாள். வேலைக்கு போகிற பொண்ணு தான் வேணும்னு நிறைய வரன் விரும்புகிறாங்களாம் என ஆதரவாக பேசி மனதை மாற்றினாள். என்னவோ உன் விருப்பம் போல செய்மா, அப்ளிகேஷனோடு ஒரு டிராஃப்ட்டும் அனுப்பும்பா. சரி, விவரத்தை எழுதி கொடு, நாளைக்கு காலையில் டிடி எடுத்து கொடுக்குறேன். மறுநாள் காலை மலர்விழி எழுதி கொடுத்த விவரங்களோடு வங்கிக்கு போனார் கனகசபேசன். வங்கி படு சுறுசுறுப்பாய் இயங்கிக் கொண்டிருந்தது. கனகசபேசன் எந்த கவுண்டருக்கு போவது என குழம்பி நின்ற பொழுது அவரை கடந்து போன ராஜகோபாலன் சட்டென நின்றான். சார், நீங்களா இங்க என்று கேட்டான். அவரும் அண்ணாந்து பார்த்தார். அட, நம்ம ராஜகோபாலு என்று ஆச்சரியப்பட்டார். டையெல்லாம் கட்டிக்கிறத பார்த்தா நீங்கள் இந்த பேங்க்கில் தான் வேலை செய்கிறீங்க போல. ஆமாம் சார், வாங்க என்னுடைய அறைக்கு போகலாம் என சொல்லிவிட்டு ராஜகோபால் நடக்க அவனை பின்தொடர்ந்தார் கனகசபேசன். எதிர்த்து இருக்கையில் அவரை அமர செய்தவன் தானும் அமர்ந்து என்ன வேலையா வந்தீங்க சார் என்று கேட்டான். விவரத்தை சொன்னார். மணியடித்து பணியாளை அழைத்தவன் டிடி எடுத்து கொடுத்ததோடு காஃபியும் வழங்கி உபசரித்தான். சந்தோஷமாக கிளம்பி சென்றார் கனகசபேசன். நாட்கள் படுவேகமாய் நகர்ந்தனர். அன்று மலர்விழியை பெண் பார்க்க வரன் வீட்டினர் வந்திருந்தார்கள். அவரை பார்த்ததும் கனகசபேசன் ஆச்சரியப்பட்டு நெகிழ்ந்தே போனார். பையன் வேறு யாருமில்லை, ராஜகோபால் தான். கனகசபேசனும் ராஜகோபாலும் நேருக்கு நேர் பார்த்ததில் இருவர் கண்களிலும் படு ஆச்சரியம். சார், நீங்களா? தம்பி நீங்களா? போன மாதம்தான் சார் எனக்கு அசிஸ்டன்ட் மேனேஜராக ப்ரொமோஷன் கிடச்சிது. உடனே அப்பா எனக்கு கல்யாணத்துக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டார். ஆனால் உங்கள் வீட்டுக்கு தான் வரப்போகிறோம்னு தெரியாது சார். தரகர் சொன்னப்போ எனக்கு லேசாக ஒரு சந்தேகம் இருந்துச்சு தம்பி, நீங்களா இருப்பீங்களோன்னு. அது சரியாக போச்சு. வாங்க வாங்க என்றவாறு அவர்களை வரவேற்று ஹாலில் அமரச் செய்தார். ஏற்கனவே ராஜகோபால் பற்றி நல்ல அபிப்பிராயம் இருந்ததால் பேச்சுவார்த்தை அவர்களுக்குள் சுமூகமாய் முடிந்து திருமணத்தில் போய் முடிந்தது. படு அமர்க்களமாய் சுபயோக சுபதினத்தில் ராஜகோபாலுக்கும் மலர்விழிக்கும் திருமணம் முடிந்தது. அன்று இரவு முதலிரவு ஊதுபத்தியின் நறுமணமும் பலவித பூக்களின் வாசமும் அரை முழுக்க பரவி ஒருவித கிறக்கத்தை ஏற்படுத்தியது. பால் கிண்ணத்தை ராஜகோபால் கையில் கொடுத்துவிட்டு நாணத்துடன் தலை கவிழ்ந்து கட்டிலில் அமர்ந்தாள் மலர்விழி. ஏய், என்னை என்னமோ முதல் தடவையாக பார்க்குற மாதிரி வெக்கப்படுறியே என அவளை பார்த்து கேட்டான் ராஜகோபால். அவனை நிமிர்ந்து நோக்கிய மலர்விழி, ஆனாலும் நீங்கள் படா கில்லாடி ஆளுதான் என்றாள். எப்படி? சொன்னது போலவே காதலிச்ச என்னையே கைப்பிடிச்சிட்டீங்களே. ஆமாங்க, மலர்விழி காதல் கல்யாணம் தான் பண்ணிக்கிட்டாள், அதுவும் பெரியவங்க சம்மதத்தோட. ஓ, அதை சொல்கிறியா? அன்னைக்கு உனக்காக டிக்கெட் எடுத்து தியேட்டருக்கு வெளியே காத்திருந்தப்போ திடீரென உங்கள் அப்பா அம்மாவை பார்த்ததும் உடனே உனக்கு ஃபோன் போட்டு வர வேணாம்னு சொல்லிட்டு அந்த டிக்கெட்களை அவங்களுக்கு கொடுத்து படம் பார்க்க அனுப்பி வச்சதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு புதிய ஐடியாவே உதயமாச்சு. என்ன ஐடியா? பொதுவாக நம்மளை மாதிரி காதல்கள் என்ன செய்கிறாங்க? தீவிரமாக காதலிக்க வேண்டியது, தங்கள் காதலை பெற்றவங்கக்கிட்ட எடுத்து சொல்ல போராட வேண்டியது, அப்புறம் எதிர்ப்பு, சண்டை, சச்சரவு, அடிதடி, போலீஸ் கேஸ்னு ஆகி போலீஸ் ஸ்டேஷனில் போய் காதல் ஜோடி தஞ்சம் புகுது கல்யாணம் செய்துக்கிறது, இல்லைன்னா தற்கொலை. இப்படித்தானே காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. காதல்னாலே இந்த பெற்றவங்களும் ஏதோ பாவகாரியத்தை செய்துட்டு தான் நினச்சி எகிரி கொஞ்சம் கூட யோசிக்காமல் காதலிச்ச குற்றத்துக்காக முன்பின் அறிமுகம் இல்லாத ஒருத்தனை பிடிச்சு சட்டு புட்டுன்னு கட்டி வச்சு பொண்ணை பாலுங்கணத்தில் தள்ளி விட்டுறாங்க. இந்த கொடுமைக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் யோசித்தேன். அதுதான் இந்த புதிய யுக்தியை கடைப்பிடிச்சேன். நீயும் உன் அப்பா எங்கெல்லாம் வரன் தேடி அலையிறாங்கன்னு எனக்கு தகவல் சொன்னேன். உடனே நானும் தகராகர்கிட்ட சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். ரொம்ப உதவியாக இருந்துச்சு இதெல்லாம். யாரோ ஒரு அந்நியனாக அறிமுகமாகி அவங்க நம்பிக்கைக்கு பாத்திரமாகி என்னுடைய குணம், அந்தஸ்து எல்லாத்தையும் அவங்களுக்கு புரிய வச்சு ஒன்றுமே தெரியாதவன் போல் பெண் பார்க்க வந்து கடைசியில் கத்தியின்றி ரத்தமின்றி என் காதலை வெற்றி பெற வச்சிட்டேன் என்று விளக்கினான் ராஜகோபால். இதனால தான் உங்களை கில்லாடின்னு சொன்னேன் என்றவாறு மகிழ்ச்சியுடன் அவன் மார்பில் சாய்ந்தாள் மலர்விழி. அவர்களுடைய உறவு இனிதே உதயமாகிவிட்டது. இந்த காலத்தில் காதல் பண்ணுறது பெருசு இல்லைங்க. ஆனால் ஒருத்தனை காதலிச்சு அவனையே பெற்றோருடைய சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்வது தான் நல்லது. பெற்றவர்களுக்கும் காயமில்லாமல், நாம் நேசித்தவர்களுக்கும் காயமில்லாமல் வாழ்க்கையை தொடங்குவதில் ஒரு புதிய சந்தோஷமே உருவாகிறது. நன்றி. இந்த கதை பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எனக்கு கொடுங்க. நன்றி. நாளை வேறொரு கதையில் சந்திக்கலாம்.